இலங்கையில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆழமா வேர்விட்டு வளர்ந்து நின்ற தமிழ் இனத்தை பிடுங்கி எறிய நினைச்ச சிங்கள அரச அலற விட்டவர் தான் மேதகு பிரபாகரன். அப்படிப்பட்ட பிரபாகரன் அவரோட 20 வயசுல முதல் கொலையா ஒரு தமிழனை சுட்டுக் கொள்றாரு. தமிழ் மக்களுக்காக 16 வயசுலேயே படிப்பை மொத்தமா ஏற கட்டின பிரபாகரன் சிங்கள அரசுக்கு எதிராக சத்தியசீலன் ஆரம்பிச்ச தமிழ் மாணவர் படையில சேர்றாரு. அண்ட் அந்த இயக்கத்துல நடந்த எல்லா போராட்டத்திலையும் ஆளாவும் கலந்துக்கிறாரு. தென் 1972ல சிங்கள மொழி சட்டத்தை எதிர்க்கிற விதமா ஒரு பஸ்ஸை எரிக்க பிளான் பண்ணி அதை பிரபாகரனுக்கும் இன்னும் 3 பேருக்கும் அசைன் பண்றாங்க. பட் பிரபாகரனை தவிர மற்ற 3 பேரும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு பயந்து பஸ்ஸை எரிக்க தயங்குறாங்க. ஆனா அப்பயும் அதுல இருந்து பின்வாங்காத பிரபாகரன் தனி ஆளாவே அந்த பஸ்ஸை எரிச்சு முடிக்கிறாரு. இந்த இன்சிடென்ட்னால மாணவர் படையில பிரபாகரனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. அண்ட் சிங்கள கவர்மெண்டோட பார்வையும் பிரபாகரன் மேல விழுது. இதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அவரை பிடிக்கிறதுக்காக அவரோட குடும்பத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவரோட புரட்சி குடும்பத்தை பாதிக்க கூடாதுன்றதுக்காக அவரோட 17 வயசுல மொத்தமா வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. தென் அவரை மாதிரியே தமிழினத்துக்காக குரல் கொடுக்கிற 7-8 டீனேஜ் தமிழ் பசங்க கூட சேர்ந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தமிழ் புதிய புலிகள் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த குரூப் வேலையா பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு இயக்கத்துக்கு தேவையான வெடிமருந்து, துப்பாக்கின்னு எல்லாத்தையும் நார்த்தன் ஸ்ரீலங்கால இருக்க ஒரு மாஃபியா குரூப் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த வெடிமருந்துகளை வச்சு கைகுண்டு, பாட்டில் பாம்ஸ், துப்பாக்கி தோட்டான்னு அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் பிரபாகரனும் அவரு கூட அந்த டீமுமே ரெடி பண்றாங்க. அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற ட்ரைனிங்கையும் எடுத்துக்கிறாங்க. அப்படி கத்தி மாதிரி கூர்மையா ரெடியான புலிகளுக்கு வேட்டையாடுற நேரமும் வருது. ஜாஃப்னால இருந்த தமிழ் மக்கள் அவங்க சார்பில் தமிழர் ஆல்ஃபிரட் துரையப்பாவை ஓட்டு போட்டு மேயரா செலக்ட் பண்றாங்க. பட் அவரு தமிழர்களுக்கு பண்ணது என்னமோ துரோகம் மட்டும்தான். ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டிக்கு விசுவாசமா இருந்த துரையப்பா தமிழர் எதிர்ப்பு கொள்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணாரு. 1974ல சிங்கள மொழியை எதிர்த்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாழ்ப்பாணத்துல நடத்தின மாநாட்டுல போலீஸ் ஆபீசர்ஸ் 9 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை சுட்டு தள்ளினாங்க. இதுக்கு துரையப்பாவும் உடந்தையா இருந்தாருன்னு தமிழ் போராளிகளுக்கு தெரிய வருது. சோ சொந்த இனத்துக்கே துரோகம் பண்ண துரோகிய உயிரோட விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ண பிரபாகரன் அவரோட டீம் கூட சேர்ந்து ஜூலை 27, 1975ல துரையப்பாவை சுட்டு கொள்றாரு. பாடிகார்ட்ஸ் கூட வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்த துரையப்பாவை கோயில்ல வச்சு பிரபாகரன் பண்ண இந்த கொலை தான் அவரோட ஃபர்ஸ்ட் அரசியல் கொலை. இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி நாடு முழுக்க பரவி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டையே உலுக்கி எடுக்குது. அண்ட் இதே நியூஸை பார்த்த பல தமிழ் இளைஞர்கள் டிஎன்டில ஜாயின் பண்றாங்க. இதோட ரிசல்ட்டா மே 5, 1996ல லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படின்ற பேர்ல அதிகாரப்பூர்வமான புரட்சி படை உருவாகுது. இந்த படையோட முக்கிய நோக்கமே தமிழர்களுக்கு தனி நாடு வேணும்ன்றதுதான். அண்ட் இந்த படையில சேர்ந்த 40 போராளிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க இலங்கையோட வவுனியாவை செலக்ட் பண்ண பிரபாகரன் அந்த இடத்துக்கு பூஞ்சோலைன்னு பேர் வைக்கிறாரு. அடுத்தபடியா புரட்சிக்கு நிறைய வெப்பன்ஸ் வாங்க வேண்டி இருந்தது. சோ பிரபாகரன் அவரோட போராளிகளோட சேர்ந்து ஜாஃப்னால இருக்க ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கிறாரு. அப்படி கிடைச்ச பணத்தை வச்சு பிளாக் மார்க்கெட்ல நிறைய செகண்ட் ஹேண்ட் கன்ஸ், பிஸ்டல்ஸ், வெடிப்பொருட்கள் அண்ட் போராளிகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்னு எல்லாத்தையும் வாங்குறாரு. அண்ட் பிரபாகரன் மாதிரியே எல்டிடியில இருந்த எல்லாருமே தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுன்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாம இருந்தாங்க. ஈவன் தாம்பத்தியம் கூட போராளிகளோட கவனத்தை செதற வைக்கணும்னு நம்பின பிரபாகரன் தமிழீழ விடுதலையை மட்டுமே குறிக்கோளா வச்சிருந்த இளைஞர்களை பார்த்து செலக்ட் பண்ணாரு. அப்படி எல்டிடியில இருந்த ஒவ்வொருத்தருமே தமிழீழ விடுதலைக்காக அவங்களோட உயிரை கூட கொடுக்க தயாரா இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ் ஈழத்துக்கு எதிராக இருந்த 10 பேரை அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டே வந்தாங்க. கொன்னா மட்டும் பத்தாது, கொல்றது எல்டிடி போராளிகள் தான் மொத்த நாட்டுக்கும் தெரியப்படுத்தணும். அப்பதான் தமிழர்கள் மேல கை வைக்க பயம் வரும்னு யோசிச்ச பிரபாகரன் அதுவரை அவங்க கொலை பண்ண 11 பேரோட நேம் லிஸ்ட எல்டிடி லெட்டர் ஹெட்ல எழுதி அதை சிங்கள கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியும் வைக்கிறாரு. இதனால காண்டான அப்போதைய சிங்கள பிரசிடென்ட் ஜெயவர்தனே எல்டிடியை பேன் பண்ணி பிரபாகரனை சீக்கிரம் பிடிச்சாகணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் கொடுக்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொழும்பு, யாழ்ப்பாணம்னு இலங்கை முழுக்க பிரபாகரனை வலவீசி தேட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பிரபாகரனும் அவரோட எல்டிடி இயக்கமும் யாழ்ப்பாணம், திரிகோணமலை, வவுனியான்னு இலங்கையோட வடகிழக்கு பகுதியில போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் அரசியல்வாதிகள் மேல அட்டாக் நடத்துறாங்க. இதுக்கப்புறம் போலீஸோட கெடுபிடி இன்னும் அங்க அதிகமாகுது. சோ போலீஸ்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக பிரபாகரனும் எல்டிடில சேர்ந்த
சேர்ந்த இன்னும் 40 பேரும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஆனா சென்னையில இருந்த பிரபாகரனை அவர் பிரபாகரனே தெரியாம பாண்டி பஜார் போலீஸ் கும்பலோட கும்பலா சேர்த்து இவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. பட் அவரு தான் பிரபாகரன் தெரிஞ்சுக்கிட்ட அப்போதைய தமிழ்நாடு சிஎம் எம்ஜிஆர் அவரை பெயில்ல எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட உணர்வையும் உலுக்கி எடுத்த பிளாக் ஜூலைன்ற அந்த பயங்கர சம்பவம் இலங்கையில நடக்குது. இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் பிரபாகரன் இலங்கை தமிழர்களோட உரிமைக்காகவே சில கொலைகளை பண்ணியிருந்தாலும் அவரு ஒரு நாட்டோட அரசாங்க பார்வையில குற்றவாளி. இப்படி இருக்கப்ப முதலமைச்சர் பதவியில இருந்த எம்ஜிஆர் எப்படி பிரபாகரனை பெயில எடுத்தாரு? அண்ட் ஆல்சோ பிரபாகரனை சென்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கான ரீசனையும் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.